முருகனுக்கும் விநாயகருக்கும் நடந்த போட்டி எல்லாத்துக்கும் தெரியும். யார் வந்து பூமியை 3 வாட்டி சுற்றி வராங்களோ அவங்களுக்கு வந்து ஞானப்பழம் கிடைக்கும்ன்ட்டு நாரதர் வந்து ஒரு போட்டி வைப்பாரா. அதில் வந்து முருகன் பூமியை சுற்றி வர்றப்ப விநாயகர் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக அவங்க அம்மா அப்பா சக்தியும் சிவனும் சுற்றி வந்துட்டு அந்த போட்டியில் ஜெயிச்சுட்டு வரோம். இப்போ நான் சொல்ல போகிற கதை வாகனாவோட ரேஸ். ஸோ வாகனா வந்து சிவனோட நந்தி, அம்மனோட சிங்கம், இந்திரனோட ஐராவதம், யமனோட எருமை, முருகனோட மயில், விநாயகரோட எலி, இந்த மாதிரி எல்லா வாகனமும் வந்து அந்த ரேஸுங்களுக்கு வருங்களா. இந்த ரேஸை வைப்பாரா சிவன். ஏன் இந்த ரேஸ்னா, கடைசியாக ஒரு அவதாரம் இருக்குது பூமியில், அதுக்கு தான் நம்ம எல்லாமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கல்கி அவதாரம். கல்கியோட அவதாரத்துக்கு மெயினாக அவர் கூட இருக்கிற ஒரு வாகனம் இருக்குது. இந்த ஒரு 9 அவதாரத்துலேயும் கல்கிக்கு வந்து விஷ்ணு பரமாத்மாவுக்கு வந்து வாகனாவே இல்லை. ஸோ கல்கியாக இருக்கிறப்ப மட்டும்தான் அவருக்கு வந்து கடைசியாக ஒரு வாகனம் கிடைக்க போகுது. அந்த வாகனம் வந்து ஒரு குதிரை, அது யூனிகார்ன் மாதிரி இருக்கும், அது கரெக்டாலாம் இருக்கும்னு கூட சொல்கிறாங்க. ஸோ யார் அந்த வாகனாவாக இருக்கிறதுக்குன்ட்டு ஒரு ரேஸ் வருமா. ஸோ அந்த ரேஸில் யார் ஜெயிச்சாங்களோ அவங்க வந்து கல்கியோட வாகனம். ஓகேயா. ஸோ எல்லாமே வந்து நின்றுங்களாம், எல்லா வாகனாவும் வந்து நின்றுங்களாம். வந்து நின்றோடனே கடைசியாக 9 வாகனம் வந்து நின்றுங்களா, 10ஆவதாக ஒன்று வரத்துக்கு வெயிட் பண்ணுவாங்களா. அந்த வாகனம் வந்தோடனே எல்லாமே சரண்டர் பண்ணிடுவாங்களா எல்லா வாகனாவும். ஸோ இவர் வந்துட்டாரு, இதுக்கப்புறம் என்ன ரேஸ், இவர் தான் ஜெயிக்க போகிறான்ட்டு. யார் அந்த வாகனா தெரியுமா? பைரவரோட வாகனம், நாய். அதை சிவன் கூப்பிடுவாங்க. ஏன் வந்து மெத்த மிருகம் எல்லாம் மெத்த வாகனம் எல்லாமே சரண்டர் பண்ணிடுச்சு. கால பைரவர்னா டைம். இப்போ பூமியை 3 வாட்டி சுற்றி வரத்துக்கு, ஒரு வாட்டி சுற்றி வரத்துக்கு 3 செகண்டே வச்சுக்கோங்களேன். 3 வாட்டி சுற்றி வரத்துக்கு 9 செகண்ட்னா காலபைரவர் தான் அந்த டைமு. அந்த டைம் வந்து அந்த வாகனாக்கும் தெரியும், ஆமாவா இல்லையா? ஸோ அந்த 9 செகண்டை 9 மில்லி செகண்டாக கூட அந்த வாகனாக்கானால் ஆக்க முடியும். அதாவது அந்த நாய் அந்த சிவனால். ஸோ எல்லாருமே வந்து சரண்டர் பண்ணிடுவாங்களாம். இந்த எக்ஸ்பிளனேஷனை கொடுத்தது அந்த விநாயகரோட எலி தான் கொடுக்குமா. இவர் வந்துட்டாரு, இதுக்கப்புறம் எப்படி நம்ம ரேஸ் ஓடுறது, இவர் இல்லாமல் தான் ஓடலாம், இவர் தான் டைமோட காட்டோட வாகனம், நம்ம போகிற டைமும் இவங்க எப்படியாச்சும் ஜெயிச்சிருவாங்க, இவங்களுக்கு டைமே வந்து கண்ட்ரோலில் இருக்காது, இவங்க கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க டைமன்ட்டு அந்த வாகனாவே அந்த ரேஸில் ஜெயிக்க வச்சுருவாங்களா, காம்படிஷனே இல்லாமல். அந்த வாகனா தான் கல்கி அவதாரம் எடுக்கிறப்ப வர வாகனா. கல்கியோட அவதாரம் வர்றப்ப அவரோட வாகனா பேர் வந்து தேவதத்தா. சிவன் தான் தேவதத்தாவாக மாறுறாரு ஃபியூச்சரில். லெட்ஸ் வெயிட் ஃபார் த கல்கி.